வணக்கம் மக்களே! வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பற்றி வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. இனி இவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் யார் என்பது பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. தமிழக அரசு சார்பில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தகுதியான 1,18,00,000 மக்களின் வங்கி கணக்கில் நேரடியாக அரசு மாதம் தோறும் 15ஆம் தேதி உரிமை தொகையாக 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. பண்டிகை திருநாட்களில் அதன் உரிமை தொகையை முன்னதாகவே வங்கி கணக்கில் செலுத்துகிறது. மேலும் மேல்முறையீடு செய்த 11.8 லட்சம் பேருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதேபோல் தற்போது மறுவாழ்வு முகாம்களில் உள்ள பெண்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணையை தமிழக அரசு வெளியிட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள 105 மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்த 19,487 குடும்ப பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. தற்போது மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப தலைவருக்கு 1,500, ஏனைய நபர்களுக்கு 1000, குழந்தைகளுக்கு 750 என மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது என்பது இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இனிமேல் மகளிர் உரிமை தொகையானது மறுவாழ்வு முகாம்களில் வாழும் அகதிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் விரைவில் அவர்களுடைய கேஒய்சி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வழங்கப்படுகிறது. இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.